ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஐன்ஸ் கிச்சனில் சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 750 கிராம் சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை 1, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் அந்த பட்டை கிராம்பெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே தேவையான வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். 250 கிராம் வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 4 சேர்த்துருக்கேன். நல்லா சாட்டையானதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஆனியன் டிரான்ஸ்பரண்ட்டாக மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிடலாங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழம், கொஞ்சம் பெரிய நார்மலான பழம்னா 2 பழம் போட்டுக்கோங்க. அதோட மல்லி, புதினா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிடலாம். இப்போவே நாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாங்க. உப்பை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோடு சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் அப்படியே சிம்மில் போட்டு மூடி வைக்க போகிறோம். தண்ணி ஊற்ற வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாங்க. அதுவே நம்மளுக்கு தண்ணி விடும் சிக்கன்லேருந்து. ஒரு 15 நிமிஷம் நம்ம இப்படியே மூடி போட்டு வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா தான் மசாலா, தேங்காயெலாம் சேர்க்க போகிறோம். 15 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. சிக்கன்லேயே எவ்வளோ தண்ணி அதுவாகவே விட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த டைமில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதோட சேர்த்துடலாம். நான் 5 டேபிள் ஸ்பூன் தேங்காயோட 3 முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கேங்க. முந்திரி பருப்பு ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா குழம்பு இனிக்குங்க. அதனால் இந்த அளவுலேயே நீங்களும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க. ஒரு நிமிஷம் இப்போ கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சிக்கன் குழம்புக்கு கடைசியாக சேர்த்தோன்னா தாங்க வாசமாக இருக்கும். நம்மளோட சிக்கன் குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு தடவை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐன்ஸ் கிச்சனை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.